ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எசேக்கியேல் 22 அதிகாரம் 1 முதல் 31 வசனங்கள் வரை. கர்த்தர் மீண்டுமாக எசேக்கியேலிடம் பேசுகிறார். இரத்தம் சிந்தின இந்த தேசத்திற்காக நீ என்னிடத்தில் வழக்காடுவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி நீ வழக்காட விரும்பினால் நீ இதையெல்லாம் அவர்களிடத்தில் போய் தெரிய காட்டு என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். அவர்கள் திருந்தவே இல்லை. பல முறை எச்சரித்தும் தரிசனங்கள் கொடுத்தும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் நூற்றுக்கணக்கான வருடங்களாக, சில 100 வருடங்களாக அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மனம் திருந்தவே இல்லை. ஆயிரக்கணக்கான வருடங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 1000 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வனாந்தர பயணத்திலிருந்து புறப்பட்டது முதல் சுமார் கானானுக்கு வந்ததிலிருந்தே அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறந்து போய் பாவம் செய்ய தொடங்கி விட்டார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆனது. இந்த சமயத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேலிடத்தில் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அவர்கள் திருந்தவில்லை. அதனால் நான் அவர்களுக்கு தண்டிக்கிறேன், அவர்களுக்கு நான் சரியான நியாய தீர்ப்பை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்படி கர்த்தர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுவதினால் எசேக்கியேல் ஐயா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஐயோ கர்த்தாவே, இப்படிப்பட்ட அழிவு வேண்டாம். யாருக்காயிருந்தாலும் நம் தேசம் அழிக்கப்பட போகிறது, மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது, சுட்டெரிக்கப்பட போகிறது எருசலேம் நகரம் என்றால் எப்படி இருக்கும்? நாம இருந்தாலும் சாமி அது வேண்டாம், அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லுவோம் அல்லவா? அது போல எசேக்கியேல் ஐயாவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தாவே, வேண்டாம் சுவாமி, இப்படிப்பட்ட தீங்கு வர வேண்டாம். பல ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், வாழ்நாள் முடிந்து போகும், அவர்களுடைய நிலை பயங்கரமாகும். அதனால் வேண்டாம் சுவாமி, அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டு போவார்கள், தேசம் பாழாகிவிடும், அப்படி வர வேண்டாம் என்று, நடக்க வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்கிறார் எசேக்கியேல் ஐயா. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி அவர்களுக்காக நீ விண்ணப்பம் செய்வதானால், அவர்கள் அக்கிரமம் செய்தார்கள் அல்லவா? அவர்களும் அவர்கள் முன்னோர்களும் பெற்றோர்கள் செய்யும் தவறுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது. பெற்றோர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்று முழுமையாய் தெரிந்திருக்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பில்லை. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பெற்றோர்கள், அதற்கு முந்தைய தலைமுறை, அதற்கு முந்தைய தலைமுறை, எத்தனை தலைமுறை ஜனங்கள் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீ அவர்களுக்கு தெரிய காட்டு. நான் சொல்லுகிறேன், அதை போய் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலிடம் இஸ்ரவேலருக்கு சொல்லும்படியாக. நீ அவர்களுக்காக என்னிடத்தில் வழக்காட விரும்பினால் நீ போய் இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல் என்று கர்த்தர் கேட்கிறார். தீர்க்கதரிசி என்றாலே ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் வழக்காடுவதும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜனங்களை காப்பாற்றுவதும் அவர்களுடைய வேலையாயிருக்கிறது. நீ இஸ்ரவேல் தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் அவர்களுக்கு தெரிய காட்டி, கர்த்தர் உன்னிடத்தில் சொல்லுகிறார் என்று சொல், நான் சொன்னேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். அதன்படி ஐயா சொல்லுகிறார், உன் காலம் வரும்படியாக, உன்னுடைய நியாயத்தீர்ப்பின் காலம் வரும்படியாக உன்னிடத்தில் இரத்தம் சிந்துதல் இருக்கிறது. அநேகரை நீ கொன்றிருக்கிறாய். குற்றமற்ற இரத்தம். தவறு செய்யாதவர்கள், ஒரு பாவமும் அறியாதவர்களை கொல்வது குற்றமற்ற இரத்தம். நீதிமான்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகளை கொல்லுவது, பாவம் செய்யாமல் ஏழை எளியவர்களாய் இருப்பவர்களை கொல்லுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது அல்லவா? இதனால் தேசம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, தேசம் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை கொல்லுவது, குழந்தைகளை பலி கொடுப்பது, சிறு குழந்தைகளை, பால் குடிக்கும் குழந்தைகளை பலி கொடுப்பது, எந்த மனித உயிரை பலி கொடுப்பதா இருந்தாலும் அது பாவம்தான். இப்படிப்பட்ட குற்றம் இல்லாத, எந்த தவறும் செய்யாத மனித உயிரை கொல்வது குற்றமற்ற இரத்தம் சிந்துதல் என்னும் பாவம். இதற்கு உடனே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இப்படி செய்து இந்த குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினாய், உனக்கு தீட்டு உண்டாகும்படி
அப்படி என்றால் விக்கிரகங்கள், நரகலான அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அருவருப்பான விக்கிரகங்களை உருவாக்கி அதற்கு ஆராதனை செய்தார்கள். இவர்களே தெய்வங்களை உண்டாக்கி இவர்களை வணங்குவார்கள். அது அருவருப்பானதா இருக்கும். இச்சையானது, பாவம் நிறைந்த விக்கிரகங்களை உருவாக்கி இப்படியாக நீ செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எருசலேம் நகரத்தை குறித்து சொல்லுகிறார். நீ சிந்தின இரத்தங்களினால் நீ குற்றம் உள்ளவனானாய், குற்றவாளியாய் இருக்கிறாய். நீ வைத்திருக்கிற, உருவாக்கி வைத்திருக்கிற நரகலான அருவருப்பான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டாய், குற்றம் இருக்கிறது, தீட்டாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த நகரத்தை குறித்து. உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய், எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டாய். அதாவது உச்சக்கட்ட பாவம் இவை இரண்டும், ரத்தம் சிந்துதலும் விக்கிரக ஆராதனையும் பாவத்தின் முடிவு நிலையாய் இருக்கிறது. அதற்கு அடுத்தது உடனே தண்டனை வந்துவிடும். குற்றம் இல்லாதவர்களை கொல்வது, பெண்கள் தாயின் கருவில் இருக்கிற, நம் வயிற்றில் இருக்கிற குழந்தைகளை அபாஷம் செய்வது கூட மிகப்பெரிய பாவமா இருக்கிறது. இதை கர்த்தர் அறிவிருக்கிறார். இது பாவம். இப்படி செய்தால் மிகப்பெரிய நியாயத்திற்கு வரும். தயவு செய்து இது செய்யக்கூடாது. இது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் ஒரு மனித உயிர்தான், கர்த்தரால் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படும் உயிர். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து குடும்பத்திற்கு சாபத்தை வரவழைத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் அதைதான் என்று சொல்லுகிறார். ஒரு தேசம் முழுவதுமே இந்த காரியம் செய்யப்படக்கூடாது. தாயின் கருவில் இருக்கிற குழந்தை எந்த காரணத்தினாலும் காப்பாற்றப்பட வேண்டுமே தவிர கொல்லப்படக்கூடாது. அப்படி செய்தால் அது பாவம். நீ இப்படி செய்து உன்னுடைய முடிவு நாளை, உன்னுடைய தண்டனையின் நாளை வரவேற்றுக் கொண்டால் நீ புறஜாதிகளுக்கெல்லாம் நிந்தையாகவும், கர்த்தரை அறியாத, கர்த்தரை தொழுது கொள்ளாத அந்நிய ஜனங்களுக்கு நிந்தையாக, அவர்கள் எல்லாம் உன்னை திட்டிக் கொண்டே இருக்கும்படி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறாய். தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். அந்நிய தேசங்கள் நம்மை பார்த்து, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து கேவலமாக பேசும்படி, பரியாசமாக என்றால் கேவலமாக பேசுவது, தூஷிப்பது, திட்டுவது, கேவலமாய் பேசுவது, அங்கே பாரு அது எப்படி இருக்கிறது என்று மரியாதை குறைவாய் பேசுவது போன்ற நிலைக்கு தள்ளப்படும். இஸ்ரேல் தேசத்திற்கு இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பாவத்தினால்? குற்றமற்ற ரத்தம் சிந்ததினால், தவறு செய்யாதவர்களை கொன்றதினாலும், அருவருப்பான விக்கிரகங்களை உண்டாக்கியதினாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட தண்டனை தருகிறார். பாவத்தின் உச்சக்கட்ட நிலை இது. உன் அருகில் இருக்கிற, இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகில் இருக்கிற நாடுகளும் தூரத்தில் இருக்கிற நாடுகளும் உன்னை அவகீர்த்தியாக, கெட்ட பெயர் சொல்லுவார்கள். அப்படி என்றால் மரியாதையாக அழைக்காமல் கேவலமாக பேசுவார்கள். உன்னை அவமானப்படுத்தும்படியான வார்த்தைகளால் உன்னை கேவலப்படுத்துவார்கள். நம் தேசத்தை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து மற்றவர்கள் கேவலமாய் பேசும் அளவுக்கு அந்த தேசத்தின் மரியாதை இழந்து போகும். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலில் உள்ள அதிபதிகள் அவரவர் பெலனுக்கு ஏற்றபடி ரத்தம் சிந்தினார்களாம். உன் தேசத்தில், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அதிபதிகள் என்றால் மிகப்பெரிய அதிபதிகள் எல்லாம் அதிகமான பேரை கொன்றார்கள். சிறிய அதிபதிகள், கொஞ்சம் சின்ன சின்ன அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொலை செய்தார்களாம். மொத்தத்தில் எல்லோரும் செய்திருக்கிறார்கள் என்று பொருள். அதாவது ஒரு மந்திரி போன்ற நிலையில் இருப்பவர்கள் அதிகமான கொலை செய்வது, அதை விட தாழ்ந்த அரசாங்க அதிகாரிகளாய் இருப்பது. இஸ்ரவேல் தேசத்தில் அன்று வாழ்ந்த அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சம் பேரை கொள்வது, எதை எடுத்தாலும் கொன்று விடுவது, நல்லோர்களை கொன்று விட்டு இவர்கள் பாவத்திற்கு இடம் கொடுப்பது, இப்படி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட நிலையை கற்றுக் கொடுக்கிறார். அவர்களை தண்டிக்கிறார், பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுக்கிறார். இன்னும் அவர்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையில் உள்ள தாய் தகப்பன்களை அற்பமாய் எண்ணினார்கள், பெற்றோர்களை மதிக்கவில்லை, கேவலமாய் நடத்தினார்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும், அப்படி அவர்கள் செய்யாதிருந்தார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். அந்நியராக, நம் சொந்த ஊர்க்காரர்கள் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, அடுத்தவர்கள் வழிபோக்கர்களாக வந்து
நம் ஊரில் நம் அருகில் நம்முடைய உதவியோடு தங்கி இருப்பவர்கள், அடுத்த தேசத்து ஜனங்கள் நம் ஊரில் வந்து தங்கினால் அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை துன்புறுத்துவது, இப்படிப்பட்ட செயலை இஸ்ரவேலில் செய்திருக்கிறார்கள். அப்படி அந்நியராய் வந்து தங்கியிருப்பவர்களுக்கு துன்பம் கொடுப்பது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். இதெல்லாம் பாவம். ஒரு மனிதன் ஒரு நாட்டில் நடக்கக்கூடாத பாவங்கள் என்னென்ன என்று இந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனித்து பார்த்தால் இதை செய்யாமல் நாம் தப்பித்துக் கொள்ளலாம், பரிசுத்தமாய் வாழலாம். உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை என்று யாருமற்றவர்களை ஒடுக்குவது, கொடுமைப்படுத்துவது, விதவையாய் இருப்பவர்களை கொடுமைப்படுத்துவது. யாரும் துணைக்கு ஆள் இல்லை அல்லவா? அதனால் அப்படி கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலையில் இருப்பவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களிடத்தில் உள்ளதை பறித்துக் கொள்வது, அநியாயமாய் செய்வது. கர்த்தருடைய பரிசுத்த வஸ்துக்களை, பரிசுத்தமான தேவாலயத்தின் பொருட்களை மதிப்பதில்லை. அதை பயபக்தியோடு அந்த பொருட்களை பாதுகாக்காமல் அற்பமாய் நினைப்பது, அப்படி செய்கிறது. ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை. ஓய்வு நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏனோதானோ என்று போவது. என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். அப்படி என்றால் ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்காமல் வேலை செய்வது, பாவம் செய்வது போன்ற காரியங்களை செய்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்திருக்கிறார்கள். ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அபாண்டமாய் பொய் சொல்வது, அப்படி என்றால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தைரியமாய் பொய் சொல்வது, மிகுந்த திமிரோடு நான் அப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் செய்வேன் என்று சொல்லுவார்கள். அபாண்டமாய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் உன்னை துன்புறுத்துவேன். ரத்தம் சிந்தும்படிக்கு இந்த சினிமாவில் எல்லாம் காட்டுவார்கள், வில்லனை காட்டுவார்கள். அந்த வில்லன்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொள்வார்கள், மிகுந்த துன்புறுத்துவார்கள் மற்றவர்களை. அது போன்ற காரியத்தை செய்கிறவர்கள் தான் அபாண்டம் பேசுகிறவர்கள். அவர்களுடைய முடிவு ரத்தம் சிந்துவார்கள். மற்றவர்களை அழிக்கவும் தயங்க மாட்டார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சென்று அங்க பாவம் செய்து சாப்பிடுவது, அப்படி என்றால் பொல்லாத விக்கிரக ஆராதனை, அருவருப்பான விக்கிரகங்களை உண்டு பண்ணி மலைகளின் மேல் போய் அங்கு பலியிட்டு சாப்பிடுவது, அப்படி செய்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பாவங்கள் இவைதான். முறைகேடு செய்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முறைகேடான வாழ்க்கை, அதாவது கற்பு நெறி தவறிய வாழ்க்கை, அதிலும் ஒழுக்கம் கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாமல் முறையில்லாத வாழ்க்கை வாழ்வது, இப்படிப்பட்டவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும். கற்பு என்ற வார்த்தையை நாம் முழுமையாய் பற்றி கொண்டு ஒவ்வொரு மனிதன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மீறி நடக்கும் போது கர்த்தருடைய கோபம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாவத்தை செய்யவே கூடாது. ஒவ்வொரு மாதமும் பெண்கள் ஓய்வெடுக்கும் நாட்களில் அவர்கள் தனிமையில் இருக்க வேண்டும். அவர்களை துன்பப்படுத்தக் கூடாது. பிறன் மனை நோக்க கூடாது என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல அடுத்தவர் மனைவியின் மீது இச்சை கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. தன் மருமகளை மகளாய் நினைத்து மரியாதையுடன் நடத்த வேண்டும். ஒழுக்கமற்ற செயல்கள் செயல்படக்கூடாது. சகோதரிகளை மரியாதையுடன் நடத்த வேண்டும். லஞ்சம் வாங்கி கொண்டு பிறரை அழித்தாவது, பணத்தை வாங்கி கொண்டு பணத்திற்காக பிறரை அழிக்கவும் துணிவது, அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. வட்டி வாங்குவது, பணத்திற்கு வட்டி வாங்குவது, சில நேரங்களில் பணம் வாங்குவதற்கு அதிகமாக வாங்குவது. இப்பொழுது அரசாங்கத்திற்கு வரி கட்டுகிறோம் என்றால் இந்த அளவுக்கு வரி வசூலிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அதை மீறி அதிகமாய் வாங்குவது, கடன் கொடுத்தால் நாம் கொடுத்த பணத்தை விட இன்னும் அதிகமாக கொடு என்று மிரட்டி வாங்குவது, இப்படி அடாவடித்தனம் செய்வது, பணத்தாசை பிடித்து பிறருக்கு துன்பம் விளைவிப்பது, பிறரை துன்பப்படுத்தி பணம் சம்பாதிப்பது, இப்படியெல்லாம் செய்து நீ என்னை மறந்து போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் மேல் பயம் இல்லாமல் அவரை மறந்து போய் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம்
இஸ்ரவேலர்கள் எருசலேமில் செய்திருக்கிறார்கள். இதைதான் கர்த்தர் பாவம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பாவம் என்று நாம் தெரிந்து கொண்டு இந்த வேத பகுதியின் மூலமாக நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு நம்மை நாம் கவனித்து நம் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதுதான் வேதம் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது என்று சொல்வது. நீ அநியாயமாய் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது எருசலேம் நகரத்தையும் யூதர்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. நீ அநியாயமாய் சம்பாதித்த சம்பாத்தியத்தின் நிமித்தமும் அநேகரை அழித்து அவர்கள் இரத்தத்தை பூமியில் சிந்த பண்ணினது நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன், கை தட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? நான் உன்னை தண்டிக்கும் நாட்களில் உன் மனதில் நீ தாங்குவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய மகா பெரிய நியாயத்திற்கு அப்படித்தான் வரும். தாங்க முடியாது. அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ? கர்த்தர் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும் போது, மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது கர்த்தர் தண்டிப்பார். அந்த நியாயத்திற்கு வரும்போது நம் இருதயத்தால் தாங்க முடியாது. நம் கைகள் எல்லாம் நடுங்கும். திடமாய் இருக்குமோ? கை நார்மலாக இருக்குமா? நடுங்க தொடங்கும். கைகள் சாதாரணமா இருக்காது. கைகள் சாதாரணமா இருக்குமா? நடுங்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தூற்றி இந்த தேசத்தை நான் சுத்திகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பாவம் செய்ததினால் அவர்களை துரத்தி விட்டு அழித்து போட்டு தேசத்தை சுத்தம் பண்ணுகிறார். அடுத்த சந்ததி பரிசுத்தமாய் உருவாகும்படியாக பரிசுத்த ஜனங்களை மட்டும் கொஞ்சம் பேரை வைப்பார். கர்த்தரை அறியாத புறஜாதியாரின் கண்களுக்கு மற்றவர்கள் பார்த்து நீ பாவி என்று சொல்லும் அளவுக்கு என் பேரை நீ கெடுத்து போட்டாய். மற்றவர்கள் பார்த்து கேவலமாய் சொல்லும் அளவுக்கு என் பேரை நீ கெடுத்து போட்டாய். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். நான் உன்னை தண்டிக்கும் போது என் வல்லமையை நீ புரிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். களிம்பு என்றால் உலோகங்களை உருக்கும் போது அதன் மேல் படியும் போல இருக்கிறது. அதாவது உலோகங்களை உருக்குவதற்கு குகையில் இடுவார்கள். பித்தளை, தகரம், இரும்பு, ஈயம் இவையெல்லாம் குகையிலிட்டு உருக்கி எடுப்பார்கள். அதை போல இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை நான் போட்டு துன்பப்படுத்தி உருக்கி எடுப்பேன். உலகங்களை உருக்குவது போல உருக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். வெள்ளி எடுக்கப்படும் போது வெள்ளியை குகைக்குள் வைத்து எப்படி ஊதி உருக்குவார்களோ அது போல உங்களை எருசலேமுக்குள் சேர்த்து, இஸ்ரவேலர்களை யூதர்களை எருசலேமுக்குள் சேர்த்து என் கோபத்தினால் உங்களை ஊதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என் கோபத்தின் நிமித்தம் உங்களுக்கு மிகுந்த துன்பத்தை தண்டனையை கொடுப்பேன். அதனால் உங்களை சுத்தமாக்குவேன். உங்கள் துர்க்குணத்தை உங்களை விட்டு நீக்கி நல்லவர்களாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தேசத்தை பார்த்து, யூதேயா தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், மழை பெய்யாத தேசமாய் இருக்கிறாய், தீயவர்களால் நிரம்பி இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன அக்கிரமம் நடக்கிறது என்று இதை குறித்து சொல்லுகிறார். அந்த தேசம் ஏன் அசுத்தமாய் இருக்கிறது என்றால் அங்கு நடக்கும் தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் என்னென்ன என்று கர்த்தர் வகைப்படுத்துகிறார். அங்குள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய உண்மையாய் ஊழியம் செய்து பிழைக்க வேண்டிய ஜனங்கள். தீர்க்கதரிசிகள் என்றால் கர்த்தருடைய மிக உயர்ந்த மதிப்பு மிக்கவர்கள், ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அவர்களே தேசத்தில் ஆத்துமாக்களை பற்றிக்கிறார்களாம். தவறான வழிகளில் அவர்களை வழி நடத்துகிறார்கள். தீர்க்கதரிசிகளே சரியில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், ஜனங்களை கொள்ளையிடுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரையை பட்சிப்பது போல அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளே ஜனங்களை கொள்ளையிடுகிறார்களாம். அதை செய் இதை செய் என்று பணம் பறிப்பதிலும் இவர்கள் புகழ் தேடுவதிலுமாக வாழ்கிறார்கள். சரியான முறையில் ஜனங்களை வழிநடத்தவில்லை. திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள்.
பணம், விலை மதிப்புள்ள பொருள்களை எல்லாம் பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அப்படி என்றால் அநேகம் ஆண்களை கொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்காவிட்டால், இவர்கள் கேட்பதை கொடுக்காவிட்டால் அவர்களை கொன்று போடுவது, நீதியாய் நியாயமாய் நடந்தால் அவர்களை கொன்று போடுவது, இப்படிப்பட்ட செயலை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களே செய்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஊழியர்களே தவறு செய்திருக்கிறார்கள். அதில் உள்ள ஆசாரியர்கள், அப்படி என்றால் பாஸ்டர்கள், போதகர்கள், அவர்கள்தான் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அவர்கள்தான் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அந்த போதகர்களே என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய தேவாலயத்தில் இருக்கிற பரிசுத்தமான பொருட்கள், அந்த காலத்தில் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் இருந்தது, அதையெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். அதை பரிசுத்தமாய் பாதுகாக்காமல் அழுக்காக்குகிறார்கள், தீட்டுப்படுத்துகிறார்கள் என்று பொருள். அப்படி என்றால் அதை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு பயன்படுத்த வேண்டியதை பொல்லாத விக்கிரகாராதனைக்கு பயன்படுத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை ஆசாரியர்கள் செய்திருக்கிறார்கள். போதகர்கள் என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறவர்கள் அந்த காலத்தில் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவாலயத்தில் பணி செய்கிறவர்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணவில்லை. அப்படி என்றால் பரிசுத்தமான காரியங்களை வை, பரிசுத்தம் இல்லாதது இது என்று பிரித்து செயல்படாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். இது மகா பெரிய பாவமா இருக்கிறது. இன்றைய நிலையை புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால், திருவிருந்து எடுக்கிறோம், அது மகா பரிசுத்தமானது, அதை எல்லோருக்கும் கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கொடுக்க கூடாது. பரிசுத்தமான கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமே பங்கு பெற வேண்டிய பந்தி, கர்த்தரை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் எல்லோருக்கும் கொடுப்பது, இப்படி செய்வது, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஆசாரியர்கள் செய்வது தவறு. அதனால் மிகப்பெரிய பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை ஆசாரியர்கள் காட்ட வேண்டும். அப்படி காட்டாமல் இருக்கிறார்கள். எதையும் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் மீறி மீறி நடந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேவாலயத்தில் பணி செய்கிற வேலை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். தவறு மட்டுமல்ல, மகா பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஓய்வு நாட்களுக்கு அவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்களாம். ஓய்வு நாட்கள் என்று அதை நினைப்பதில்லை, கண்டு கொள்வதில்லை. எல்லா நாட்களையும் போல இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள், வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள். ஓய்வு நாட்களை நினைப்பதில்லை, அதை கவனிக்காமல் விட்டிருக்கிறார்கள். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகா பெரிய பாவம் இது. அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். ஆசாரியர்கள் மத்தியில் கர்த்தருக்கு மரியாதை இல்லையா? மரியாதை குறைச்சல் உண்டாகிறதாம். கர்த்தரை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு அவமரியாதை செய்திருக்கிறார்கள். கர்த்தரை மதிக்கவில்லை. எவ்வளவு பெரிய பாவம் இது! இதை சொல்லக்கூட கூடாது, அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார்கள். அதில் நடுவில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்களாம். இரையை பற்றிக்கிற ஓநாய்களை போல அநியாயமாய் சம்பாதிப்பதற்கு, அதிக பணம் சம்பாதிப்பதற்காக ஜனங்களை கொள்ளையிடுகிறார்கள், ஆத்துமாவை கொள்ளையிடுகிறார்கள். அப்படி என்றால் உயிரை கொள்வது மட்டுமல்ல, ஜனங்களை பாவ வழியில் நடத்துவது, நல்ல மனிதர்களையும் பாவம் செய்யும்படி வழி நடத்துவது, தவறு செய்ய தூண்டுவது. உயிர் போனாலும் மனிதன் நல்லவனாக இருந்தால் அவன் பரலோகத்திற்கு அவன் உயிர் போய் சேர்ந்து விடும், ஆத்துமா. ஆனால் ஒரு மனிதன் வாழும் போதே அவனை தவறானவனாக மாற்றிவிட்டால், பாவியாக்கிவிட்டால், அவர்கள் ஆத்துமாவை இழந்து பரலோகமே போக முடியாது. அப்படிப்பட்ட நிலைக்கு தேவ ஊழியர்களும் தேவாலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களும் அந்த தேசத்தின் பிரபுக்களுமே இப்படியாக ஜனங்களை வழி நடத்தி இருக்கிறார்கள். இதுதான் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு கர்த்தர் எத்தனை காலம்தான் சும்மா இருப்பார்? ஜனங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டிய ஜனங்களை இவர்கள் பாவிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரித்தால் எங்கே போவார்கள்? எருசலேமில் இருந்த யூதேயாவில் இருந்த ஜனங்கள், அதாவது யூதேயாவில் இருந்த தீர்க்கதரிசிகள் பொய்யானதை தரிசித்து, பொய்யான தரிசனங்களை பார்த்து, பொல்லாதவன் கொடுக்கும் தரிசனங்களை பார்த்து பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, பொய்யான சாஸ்திரங்களை சொல்லி, இது இப்படி அது அப்படி என்று இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி, கர்த்தர் தான் சொன்னார் என்று சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள்.
இவர்களாக இவர்கள் மனதில் தோன்றிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார் என்று கர்த்தர் பேரில் பழி சொல்லி சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். இந்த காரியத்தை இப்படி செய்யுங்கள், அந்த காரியத்தை அப்படி செய்யுங்கள் என்று தவறாய் வழி நடத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லாததை சொன்னார் என்று பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி பிழைக்கிற ஊழியர்களாய் இருந்திருக்கிறார்கள். ராஜா, பிரபுக்கள், ஊழியர்கள், தேவாலய ஊழியர்கள் எல்லோரும் இப்படி கெட்டு போனதினால்தான் ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் அநேகமாய். இப்படி ஜனங்களை வழிநடத்துகிற பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஜனங்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், ஊழியர்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது ஜனங்களும் துன்மார்க்கராகி பிறரை துன்பப்படுத்தி கொள்ளையடித்து அடுத்தவரை கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை, ஏழையாக இருப்பவர்கள், பணம் இருந்தும் உதவிக்கு ஆள் இல்லாமல் மிகுந்த துன்பத்தை, வயது முதிர்ந்தவர்கள், சிறு குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இப்படியாக இருக்கிறார்கள் அல்லவா, விதவைகள், உதவியற்ற நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா, ஏழைகள், எளியவர்கள், இப்படிப்பட்டவர்களை கொள்ளையடிப்பது இவர்கள் வேலை. இவர்கள் எல்லாம் பொது ஜனங்களை இப்படி கொள்ளையடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏழை எளியவர்களுக்கு பாதுகாப்பில்லை. அவர்களை துன்பப்படுத்தி பணம் சம்பாதித்திருக்கிறார்கள். அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்தினார்கள். ஏழை எளியவர்களை ஒடுக்கி இருக்கிறார்கள். அடிப்பது, துன்பப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்வது. அந்நியர்கள், அடுத்த தேசத்து ஜனங்கள், அடுத்த ஊர் ஜனங்கள் வந்தால் அவர்களை துன்பப்படுத்துவது. நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், நீ ஒரு ஆள் என்ன செய்வாய் என்று வேண்டும் என்று அடிப்பது, துன்பப்படுத்துவது, அவர்கள் பொருள்களை பறித்துக் கொள்வது, மிரட்டி அதிகாரம் செய்து வாழ்வது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கும் சுவரை அடைக்கவும் தக்கதாக, ஒரு வீட்டின் சுவரில் ஓட்டை விழுந்தது போல இந்த பாவங்கள் எல்லாம் வந்து விட்டதினால் இந்த ஓட்டையை அடைக்கும்படியாக ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். ஒரே ஒரு நீதிமான், நல்ல நீதிமான் ஒருவன் இருந்தால் அந்த மனிதனை கொண்டு இந்த ஜனங்களை திருத்தலாம். சுவரை அடைக்கத்தக்க ஒருவன் இருக்கிறானா என்று கர்த்தர் தேடினார், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஒரு தேசத்தில் பாவம் நிரம்பி இருந்தால் ஒரு மனிதனாவது கர்த்தருடைய சன்னதியில் நின்று ஜெபித்தால் அந்த தேசம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் ஒரு மனிதனும் இல்லையாம், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போயிருக்கிறார்கள். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி, நான் அவர்கள் மேல் என் கோபத்தை செலுத்தி, என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி, என் கோபத்தை அவர்கள் மேல் செலுத்தி அவர்களை தண்டித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ற, அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை நான் அவர்கள் மேல் உண்டாக்குவேன், அவர்களுக்கு கொடுப்பேன், தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நான் செய்வேன், நீதியாய் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால்தான் நாம் எப்பொழுதும் பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். மனம் துணிந்து பாவம் செய்யக்கூடாது. இந்த அதிகாரத்தில் எது எது பாவம் என்று மிக விளக்கமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள், இப்படிப்பட்ட தண்டனை வந்தது என்று. இந்த அதிகாரம் முழுவதும் எது எது பாவம் என்றும் அதற்கு கர்த்தர் எப்படியெல்லாம் தண்டிப்பார் என்ற விளக்கமும் மிக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை படித்து நம் வாழ்க்கையிலும் நம் தேசத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நாம் சுத்திகரித்து பாதுகாத்து இருந்தால், மனம் திரும்பி நாம் வந்துவிட்டால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். மகா பெரிய தீமை வராமல் நம்மையும் நம் வாழ்க்கையையும் நம் குடும்பத்தையும் நம் தேசத்தையும் காப்பாற்றலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.